வாக்யஜ்ஞேன கல்பதாம். அஹங்காராதிதேஹாந்தான் பந்தான் அஜ்ஞானகல்பிதான் ஸ்வஸ்வரூபாவபோதேன மோக்துமிச்சாமுமுக்ஷுதா. அஹங்காராதிதேஹாந்தான் பந்தான் அஜ்ஞானகல்பிதான் ஸ்வஸ்வரூபாவபோதேன மோக்துமிச்சாமுமுக்ஷுதா. முமுக்ஷுத்வத்துக்கு லட்சணம் சொல்றார். முமுக்ஷுத்வம்னா என்ன? முமுக்ஷுத்தான்னு சொன்னாலும் முமுக்ஷுத்வம்னு சொன்னாலும் ஒன்று தான். ஆனால் இங்கே முமுக்ஷுத்வம் அஜ்ஞானத்தை விடுறதுங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார். இந்த மோக்ஷமே புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. அத்வைத சித்தாந்தப்படி மோக்ஷங்கிறது சங்கராச்சாரியார் சொல்கிறார், ஸ்வாத்மனி அவஸ்தானம் மோக்ஷா. மாண்டூக்கிய உபநிஷத்தில் சொல்கிறார், ஸ்வாத்மனி அவஸ்தானம் மோக்ஷா. தன்னுடைய யதார்த்தத்தை புரிஞ்சுண்டு அதிலேயே இருக்கிறது, அந்த விற்த்தியிலே இருக்கிறதுக்கு பேர் தான் மோக்ஷம். அதுதான் மோக்ஷம். விற்த்தின்னு சொல்லணும்னு இல்லை, அந்த விற்த்திக்கும் விற்த்தியையும் மதிக்காமல் பேசாமல் இருக்கிறது. இந்த புரிஞ்சிட்ட பிறகு அந்த விற்த்திக்கும் முக்கியத்துவம் போயிடுறது. புரிஞ்சுக்கிற வரைக்கும் அந்த விற்பி வேண்டியிருக்கு, உபதேசம் பண்ணணுன்னா விற்பி வேண்டியிருக்கு. ஆனால் விற்பி இருக்கிறது அந்தःகரணத்தோட ஸ்வபாவம். தியானத்தில் வேணால் விற்த்தியை சமாதி பண்ணலாம். விவகார வியுத்தான அவஸ்தையிலெல்லாம் விவகாரத்தில் எல்லாம் நமக்கு அந்த அந்தःகரண விற்பி இருக்கிற போது அது அகண்டாக்கார விற்பி தான் பிரதான விற்பி. இப்போ மோக்ஷங்கிறதுக்கு ஆதிசங்கரர் சொல்கிற டெஃபினிஷன், ஆத்மனி அவஸ்தானம் ஸ்வாத்மனி அவஸ்தானம் மோக்ஷா. அந்த ஸ்வாத்மனி அவஸ்தானம் மோக்ஷாங்கிறது எதனால ஏற்படும்னா ஸ்வாத்ம ஜானேன. ஸ்வாத்ம ஜானேன ஏவ ஸ்வாத்மனி அவஸ்தானம். தன்னை பற்றின ஞானத்தினால்தான் தனக்கு மோக்ஷம். ஸ்வாத்மனி அவஸ்தானம் ஸ்வாத்ம ஜானேன ஸ்வாத்மனி அவஸ்தானம். இது நம்ம போட்டுக்கணும், சப்ளை பண்ணிக்கணும். ஸ்வாத்மானம் பிரம்மத்வேன யஹா ஜானாதி சஹா முக்தோ பவதி. எவனொருவன் தன்னை பிரம்மமாக உணர்கிறானோ அவன் முக்தி அடைகிறான். ஸ்வாத்மனி அவஸ்தானம் மோக்ஷாங்கிறத மறக்கப்படாது. அதுதான் இங்கே சொல்ல போகிறார். நான் ஏற்கனவே வகுப்பில் சொன்னேன்னு நினைக்கிறேன். விடுபடுறது விடுறது, விடுபடுறது விடுறதுன்னு ரெண்டு அர்த்தம் இருக்கு. விடுபடுறதுங்கிற அர்த்தம் பிரதானமாக துவைத்திகளால் சொல்லப்படுகிறது. விடுறதுங்கிற அர்த்தம் அத்வைத்திகளால் சொல்லப்படுறது. விடுபடுறதுன்னா என்ன அர்த்தம்? இந்த ஜீவாத்மா சம்சாரி. இந்த ஜீவாத்மா எத்தனை சரீரம் எடுத்தாச்சு, இன்னும் எத்தனை சரீரம் எடுக்க போகிறது யாருக்கும் தெரியாது. இந்த ஜீவன் சம்சாரி ஜீவன். புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரே சயனம். இது முதல்ல புரியணும். துவைத்திகள்லாம் தேகாத்ம புத்தியுடையவர்கள் இல்லை, ஜீவாத்ம புத்தியுடையவர்கள். அது மறக்கக்கூடாது. துவைத்திகள் வைதிகர்கள், சாஸ்திரஜர்கள், தர்மனிஷ்டர்கள், ஈஸ்வர பக்தர்கள், அதிலெல்லாம் சந்தேகமே கிடையாது. ஆனால் அவர்களுக்கு தேகாத்ம புத்தி அவர்களுக்கும் கிடையாது, ஜீவாத்ம புத்தி தான் இருக்குது. வைதிகத்துக்குள்ளே நுழைஞ்சாலே ஜீவாத்ம புத்தி தான். தேகாத்ம புத்தி முதல்லையே போயிடும். தேகம் சாதனமே தவிர தேகம் ஸ்வரூபம் கிடையாது.
ஆனால் அந்த தேகத்தினால சுகம் அனுபவிக்கிற அந்த சுபாவம் கொஞ்சம் இருக்கிறதுனால அப்படி கொஞ்சம் சொல்லும், ஆசை கொஞ்சம் இருக்கும். ஆனால் தர்மானுஷ்டானத்தினால குறைஞ்சிடும், பயம் இருக்கும். இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோங்கிற பயம் இருக்கும். ஊர்தங்கச்சந்தி சத்வஸ்தாக மத்தியே திஷ்டந்தி ராஜசாக ஜகன்யகுண விற்த்திஸ்தாக அதோ கச்சந்தி தாமசாக. தாமசாக ஜீவாக, அதாவது சத்வகுணத்தோடு இணைச்சின்றிருக்கிற ஜீவன், ரஜோகுணத்தோடு இணைச்சின்றிருக்கிற ஜீவன், தமோகுண பிரதானமாக இருக்கிற ஜீவன். ஜீவனுக்கு குணங்கள் இருக்காங்கிறது பெரிய கேள்வி. ஜீவனுக்கு குணங்கள்லாம் இல்லை, அந்தःகரணத்துக்கு தான் குணங்கள். ஜீவன் சகுணனா நிர்குணனான்னா அவங்க சித்தாந்தப்படி ஜீவனும் சகுணன், பிரம்மனும் சகுணன்தான். நம்ம சித்தாந்தப்படி ஜீவனும் நிர்குணன், பிரம்மமும் நிர்குணன். நிர்குண பிரம்ம பிரதிபிம்பந்தானே ஜீவன். ஆக இந்த ஜீவனுக்கு சரீரம் எடுக்கப்படாது. ஜீவன் சரீரம் எடுக்காமல் இருக்கிறதா மோட்சங்கிறது துவைத சித்தாந்தம். அதுக்கு ஈஸ்வர ஆராதனை பண்ணணும், ஈஸ்வரனை தியானம் பண்ணணும். ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தினால இந்த ஜீவனுக்கு சம்சாரத்திலிருந்து நிவர்த்தி, அது ஈஸ்வர அனுகிரகத்தினால கிடைக்கிறது. அது பரோட்சம், அதிருஷ்டம். ஜீவனுக்கு ஸ்ரத்தை இருக்குது. மனுஷ சரீரத்தில் இருக்கிற ஜீவனுக்கு துவைத சாஸ்திரத்தில் ஸ்ரத்தை இருக்குது. பகவான், நான் அவரை நல்லா சுத்த பக்தி பண்ணி ஆராதனை பண்ணினா பகவான் எனக்கு மறுபடியும் சரீரம் இல்லாமல் பண்ணி என்னை அவரோட சேர்த்துடுவாருங்கிற விஷயத்தில் அவனுக்கு பரிபூர்ண ஸ்ரத்தை இருக்குது. இருந்தால் தான் அவன் அந்த துவைத்தி, இல்லாட்டி விசிஷ்டாத்வைதி. விசிஷ்டாத்வைதியும் பக்தியைத்தான் சொல்கிறார், துவைத்தியும் பக்தியைத்தான் சொல்கிறார். அவருக்கு அதில் ஸ்ரத்தை இருக்குது. அதனால் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. இந்த ரெண்டும் கெட்ட ஆள்கிட்ட தான் நம்ம ப்ராப்ளமே. அவங்க அத்வைதம் சொல்கிறானா துவைதம் சொல்கிறானானே புரியாது. அப்படி இருக்கிற போது தான் பிரச்சனையே ஜாஸ்தியாகும். அத்வைத சித்தாந்த அந்த மோட்சத்தையெல்லாம் நம்ம ஆபேட்சிக மோட்சங்கிறோம். நம்ம அதை மறுக்கிறது இல்லை. சாலோக, சாரூப, சாமீப, சாயுஜ்ய மோட்சங்களெல்லாம் அதுலேயும் வேறு வெரைட்டி இருக்குது, தாரதமியம் இருக்குது. இப்போ அந்த மோட்சத்திலேயே தாரதமியமெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. எவ்வளோ தூரத்துக்கு இவனுடைய பக்தியினுடைய தாரதமியத்தை பொறுத்து மோட்சத்துலேயும் தாரதமியம் இருக்குது. ஸ்ரத்தா தாரதமியம், பக்தி தாரதமியம், மோக்ஷே அப்படி தாரதமியம். பணம் இருக்கிறத பொறுத்து சௌரியம் இருக்கு இல்லையா, கம்ஃபர்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது மாதிரி தான். எவ்வளவு பணம் இருக்கோ அதுக்கு தகுந்த வசதி கிடைக்கும். நீ ஃபஸ்ட் கிளாஸில் போகணுன்னா அதுக்கு ₹1 கொடுக்கணும். அப்புறம் பிஸ்னஸ் கிளாஸில் போகணுன்னா அதுக்கு ₹1 கொடுக்கணும். இல்லை எக்கானமியில் போகணும்னா அதுக்கு ₹1 கொடுக்கணும். அதுலேயும் சாஞ்சிக்காமல் இப்படியே அமெரிக்கா வரைக்கும் போகணும்னா அதுக்கு இவ்வளோ கொடுத்தா போதும். புஷ்பேக் இருக்காது, இப்படியே உட்காந்துட்டு தியான பாஸ்டர்லேயே போகணும் 15 மணி நேரம். தன தாரதமியம், பணம் கொடுக்குறதுல தாரதமியம் இருக்கிறதுனால ஃப்ளைட்லேயும் கிளாஸ் இருக்குது, ரயிலில் கிளாஸ் இருக்குது, எங்கே போனாலும் உச்ச நீச்ச பாவம் இருக்கு. பிறப்பின் அடிப்படையில் தாரதமியம்னா பணத்தின் அடிப்படையில் தாரதமியம், பதவியின் அடிப்படையில் தாரதமியம். யாரை விட்டு வச்சுது? எங்கே போனாலும் தாரதமியம்தான். ஏற்றத்தாழ்வு இல்லாத இடம் எங்கேன்னா, ஏற்றத்தாழ்வு இல்லாத இடமே இல்லை. ஏற்றத்தாழ்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால மாட்டின்னு அவஸ்தைப்படுறோம். தாழ்வு மனப்பான்மையும் தப்பு, உயர்ந்த மனப்பான்மையும் தப்பு. இதிலிருந்து விடுபடுறதான் மோட்சம். உயர்வு மனப்பான்மை, தாழ்வு மனப்பான்மை, ரெண்டும் கெட்டாம் மனப்பான்மை. அதனால் A லெவல், C லெவல், B லெவல் எல்லாத்துலேருந்து விடுபடணும். அப்போ இங்கே நம்ம சொல்கிறது, இங்கே பாருங்கள், மோட்சத்தை பற்றி வேறு என்ன சொல்கிறோம். ஏன்னா மோட்சத்தில் இச்சை வரணும்னா இங்கே அத்வைத சித்தாந்தப்படி மோட்சத்துக்கு சாதனம் என்னது? ஞானம்.
என்ன எதனால ஞானம் சாதனம்ங்கிறோம்? சித்தத்வாத். மோக்ஷா நித்திய சித்தா, அதான் மெயின். மோக்ஷா ந சாத்தியா. அத்வைத சித்தாந்தப்படி மோக்ஷம் சாத்தியம் கிடையாது. மோக்ஷம் சித்தமாக இருக்குது. சித்தம் சேத் ஞாத்தவியம் கர்த்தவியம் கிமப்பி நாஸ்தி. நீ அதுவாகத்தான் இருக்கேன்னா அகம் மனுஷ்யா அஸ்மி. இது என்னதுன்னா சித்தா. நீ ராட்சசன் இல்லை, உனக்கு ராட்சச குணம் இருந்தாலும் நீ மனுஷ சரீரத்தில் இருக்கிறதுனால நீ மனுஷன்தான். சும்மா நான் சொல்கிறேன். மனுஷியா, நான் மனுஷனாக இருக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வேணும்னா மனுஷனாக இருக்கேன்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். நான் மனிதத்தன்மையை அடைவதற்கு இறைவா அருள் புரிவாயாகன்னு சொல்ல முடியுமா? ஆண்டவங்கிட்ட போய் இறைவா, நான் மனிதனாக பிறந்தாலும் மிருகம் போன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எல்லாமல்ல இறைவா, மிருகம் போன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னை மனிதனாக வாழும்படி அருள் புரிவாயாக அப்படின்னு கேட்க முடியுமான்னா ஒருவேளை பிரார்த்தனை பண்ணலாம். ஆனால் நம்ம மனுஷங்கிறது இந்த சரீரம் மனுஷன்தான். மனுஷங்கிறது சித்தமாக இருக்கு. சித்தமாக இருக்கிற மனுஷத்துவத்தை ஒருத்தன் தப்பாக நினச்சிட்டான். அந்த கதை சொல்லுவாங்க. திடீர்னு ஒருத்தன் என்ன பண்ணிட்டான், கோழியாக நினச்சுன்னுட்டான். நான் தன்னை கோழியாக நினச்சிட்டு நாயை கண்டா பயந்து பயந்து ஓடின்னு இருந்தானான். அப்புறம் வீட்டில் எல்லோரும் கொண்டு போய் மனோதத்துவ டாக்டர்கிட்ட கொண்டு போய் விட்டு, நீ கோழி இல்லை, நீ மனுஷன் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் கழித்து இவருக்கு புரிஞ்சு போயிடுது. நான் கோழி இல்லை, நான் மனுஷன்தான்னு புரிஞ்சு போயிடுது. புரியுறதில்ல? இது ரொம்ப முக்கியம். கோழி இல்லை, நான் மனுஷன்தான்னு புரிஞ்சு போயிடுது. நான் மனுஷன்தான்னு புரிஞ்சதுக்கு அப்புறமும் இவன் பயந்துட்டான். அது டாக்டர் சொன்னதுக்கு அப்புறமும் திரும்பவும் நாயை கண்டா பயந்தானான். ஏண்டா பயப்படுறேன்? நான் நாய்க்கு தெரியாது நான் மனுஷன்னு. அது ரொம்ப ஃபேமஸ் இது. அப்போ இவனுக்கு இவனை சரி, நீ உன்னை பற்றி என்ன நினைக்கிறேன்னா, நான் என்னை பற்றி நான் மனுஷன்தான் நினைக்கிறேன். இது நிறைய இதை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் இந்த ஜோக்கை. நான் என்னை பற்றி மனுஷன்தான் நினைக்கிறேன், ஆனால் அவனுக்கு நான் மனுஷன்னு தெரியாது, நாய்க்கு என்ன மனுஷன்னு தெரியாதே, கோழின்னு தானே நினச்சின்னு இருக்குன்னா. அப்போ என்ன பண்ண முடியும்னா, என்ன சொன்னாலும் உனக்கு மனசில் அது ஒன்றும் திருடமாக பதியலை. இது நம்மளும் சொல்லலாம் போல் இருக்கு. இப்போ எனக்கு இங்கே தான் தோன்றுறது, கிளாஸில் தான் இதெல்லாம் தோன்றுறது. இப்போ நம்ம நான் அகம் பிரம்மாஸ்மின்னு புரிஞ்சின்ற பிறகு ஊரில் எல்லோரும் என்ன நினைப்பான்? என்ன பிரம்மன்னா பார்ப்பான். இப்படி ஒரு தோன்றுறது திடீர்னு. எல்லாரும் என்ன பண்ணுவான்? சோ அண்ட் சோ சுவாமின்னு தான் சொல்லுவான். நான் சுவாமி இல்லைப்பா, நான் அகம் பிரம்மாஸ்மின்னா ஏதோ பிடிச்சுடுத்து. ஒரு டாக்டர்கிட்ட கூட்டின்னு போகணும். என்ன பண்ணினீங்கன்னா, 35 வருஷமாக குருக்கிட்ட போய் வேதாந்தம் படித்து அகம் பிரம்மாஸ்மி முதல்ல இதெல்லாத்தையும் கழுவணும்னா, இந்த அகம் பிரம்மாஸ்மி விற்த்தியை கழுவணும். அதுக்கு பதிலாக என்னென்ன, தொம் மனுஷ்யா, தொம் தேஹி தேஹா படிக்க முடியுமோ? நடக்குமா? யோசிச்சு பாரும். எப்படி நான் மனுஷங்கிறது இதுங்க நான் பேச வந்த விஷயம் இதுதான். அகம் மனுஷங்கிறது சித்தா. ஆனால் நான் மனுஷங்கிறது அடிக்கடி நினச்சிட்டு இருக்கேன். நான் பிஹேவ் பண்ணுறதை பார்த்தா ஹியூமன் மாதிரியே தெரியல. நான் உங்களையெல்லாம் சொல்ல, என்ன சொல்லிக்கிறேன் வச்சுங்களேன். ஏன் சுவாமி எங்களை பார்த்து சொல்கிற மாதிரி இருக்கேன்னா, அப்படிலாம் சும்மா ஜோக் பண்ணுறேன். பிஹேவ் பண்ணுறதை பார்த்தா ஹியூமன் மாதிரியே இல்லையேன்னு, அனிமல் மாதிரிலோ பிஹேவ் பண்ணுறேன் நடந்துக்கிறத பார்த்தான். அது வேறு ப்ராப்ளம். நீ மனுஷன், நீ உன்னால் இப்படி வாழ முடியும், மண்ணில் நல்ல வண்ணம் வாழ உன்னால் முடியும். நீ தான் தப்பாக உன்னை புரிஞ்சுண்டு வாழ்க்கையை புரிஞ்சுண்டு குழப்பிண்டு எல்லாரையும் கஷ்டப்படுத்துகிற. நீ அகம் மனுஷகான்னு புரிஞ்சுக்கிறதே பெரிய விஷயம். நான் முஸ்லீமா, கிறிஸ்டியனா, ஹிந்துவா, மனுஷனா, அது அடிக்கடி கேட்டு சொல்லிகிட்டே இருக்கேன். முதல்ல அகம் மனுஷா, அதுக்கப்புறம்தான் வர்ணம், ஆசிரமம், மதம் எல்லாம் அப்புறம்தான். அப்புறம்தான் மனுஷா, அகம் புருஷா, அகம் ஸ்திரீங்கிறது கூட அப்புறம்தான். நான் மனுஷ ஜாதி, அகம் மனுஷா அஸ்மி
அப்படின்னு புரிஞ்சுக்கிறது. எப்படி மனுஷங்கிறது சித்தமாக இருக்கோ அதை விட பரமசித்தமாக இருக்கு. அகம் ஜீவா அஸ்மி, அகம் பிரம்ம அஸ்மி. அதை விட கிளியராக இருக்குது. ஆனால் இது படித்தா தான் புரியும். அதனால் என்ன சொல்கிறேன், மோட்சத்துக்கு சாதனம் ஞானம். ஏன் மோட்சத்துக்கு சாதனம் ஞானம் சொல்கிறோன்னு கேட்டால், மோட்சம் நித்திய சித்தமாக இருப்பதால் மோட்சத்துக்கு சாதனம் கர்மா இல்லை. ஆப்ய உற்பத்திய சம்ஸ்காரிய விகாரிய அபாவாத். ஆகையினால இந்த ஆப்ய சம்ஸ்காரிய விகாரிய உற்பத்தி அபாவாத் இதெல்லாம் இல்லாததுனால நித்திய சித்தமாக இருக்கிறதுனால ஞானந்தான் மோட்சத்துக்கு சாதனம். ஸ்வாத்மனி அவஸ்தானம் மோக்ஷா, ஸ்வாத்மஜானேன ஸ்வாத்மனி அவஸ்தானம் மோக்ஷா. ஆகையினால இங்கே என்ன சொல்கிறார்னா, அஜானத்தை விடணும்னு ஆசைப்படுறதுக்கு பேர் தான் மோக்ஷம். அகம் ஜீவோஸ்மி சிவதாசோஸ்மிங்கிறது அஜானம்னு அத்வைத சித்தாந்திகள் சொல்லுகிறார்கள். நான் ஜீவனாக இருக்கிறேன், நான் சிவதாசனாக இருக்கிறேன் அப்படிங்கிறது அஜானம். சொல்லப்போனால் அஜானத்தை கொஞ்சம் தெளிவுபடுத்தின அஜானம் அப்படி தான் சொல்லணும். இவனுக்கு ஒரேடியாக அஜானத்தை போக்குறதுனா சரி வராது. அதனால் இவனுக்கு சுபாவமாக என்ன இருக்குன்னா, அதை நிறைய சொல்லியிருக்கேன், ஞாபகப்படுத்துகிறேன். அகம் விஷயோஸ்மி. இங்கே இருக்கிற போதே அந்த ரூமில் பூட்டி வச்சுருக்கேன்னு அவன் என்ன பண்ண போகிறானோ, அவன் கூட்டுறானா இல்லை ரூபா எடுத்துன்னு போக போகிறானா அப்படின்னு நினச்சின்னு வச்சுங்களேன். எனக்கு அந்த ப்ராப்ளம்லாம் கிடையாது. சொல்கிறேன், இங்கே உட்காந்துட்டு எதையோ நினச்சிருக்கேன், புதுக்கோட்டையை நினச்சின்னு இருக்கேன், சென்னையை நினச்சின்னு இருக்கேன். அவன் கட்டடமெல்லாம் சரியாக செங்கலை கொண்டு வரானா, அவன் மண்ணை கொண்டு வரானா, அவன் கட்டடத்தை ஒழுங்காக கட்டுறானா, கோடிக்கணக்கான ரூபா போட்டிருக்கேன் அப்படின்னு நினச்சேன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் நான் அதெல்லாம் நினைக்கிறது இல்லை, நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்னோடய புத்தி எங்கே இருக்குன்னா, அங்கே இருக்கிற செங்கல்ல உட்கார்ந்துருக்கு. செங்கல்ல உட்கார்ந்துருக்கு, அவன்கிட்ட இருக்கிற சந்தேகத்தில் உட்கார்ந்துருக்கு. அப்போ என்ன புத்தி எது இருக்குன்னா, விஷயத்தையே தியானம் பண்ணிட்டுருக்கு. அது விஷயாத்ம புத்தி. அந்த கட்டடமே என்னோடதுன்னா, நானே கட்டடம், கட்டடமே நான், காரே நான், நானே கார். அப்படின்னா என்ன பண்ண முடியும்? டம்ளரே நான், நானே டம்ளர். இந்த டம்ளர் போயிடுத்துன்னா தெரியும். இப்போ ருத்ராட்சம் போயிடுத்துன்னு வச்சுக்கோங்க. ஐயோ ருத்ராட்சம் போயிடுத்தேன்னு, நானா ருத்ராட்சமா? அது ருத்ராட்சம் போயிடுதுன்னா அது அதுக்காக தனநாசே அகம் நஷ்டஹான்னா சங்கராச்சாரிய சொல்கிற மாதிரி. பணம் போயிடுத்துன்னா நானே செத்தேங்கிறான். பணம் தானேப்பா போச்சு, நீ நல்லா தானே இருக்கேன்னா உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு நம்மள்கிட்ட கேட்பான். நீ கை இருக்குது, கால் இருக்குது, அறிவு இருக்குது, உழைச்சி சம்பாதிச்சுக்குவேன், பணம் போனால் போயிட்டு போகிறதுன்னா நீ ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவேன் அப்படிம்பா நம்மளை பார்த்து. ஆனால் நம்ம சொல்கிறது சத்தியம், பொய் கிடையாது. விஷயாத்ம புத்தியிலேருந்து விடுபடுறதே பெருசாக இருக்குது. அப்புறம் தேகாத்ம புத்தி படிச்சிருக்கோம் நம்ம இதில் கைவல்ய நவனியத்தில். தாகப்படும் பொருளிலும் தாரம் பிரியமாம், என்ன மகன் பிரியமாமா, மகனிலும் தாரம் பிரியமாம், தாரத்திலும் ஆகம் பிரியமாம், ஆகத்திலும் மனம் பிரியமாம். அப்புறம் கடைசியில் சைதன்யத்தில் போய் முடியும். ஆத்மாவே பிரிய வஸ்துன்னு முடியும். இருக்குல்லையே அப்படி ஒரு பாட்டு. தாகப்படும் பொருளிலும் மகன் பிரியமாம், மகனிலும் தாரம் பிரியமாம், தாரத்திலும் ஆகம் பிரியமாம், ஆகத்திலும் உள்ளம் பிரியமாம், உள்ளத்திலும் உணர்வுன்னு போட வேண்டும். அந்த பாட்டு முழுக்க ஞாபகம் இல்லை எனக்கு, ஆனால் அதுதான் விஷயம், சப்ஜெக்ட் அதுதான். விஷயாத்ம புத்தி, தேகாத்ம புத்தி. சாஸ்திரம் வேறு திரும்ப திரும்ப கல்டிவேட் பண்ணினது ஜீவாத்ம புத்தி. இந்த ஜீவாத்ம புத்தி இல்லைன்னா மனுஷ ஜென்ம மகிமா தெரியாது, தர்மானுஷ்டானம் வராது, ஈஸ்வர பக்தி வராது, சம்சாரத்தை கண்டு பயப்பட தோணாது. சம்சாரம்னா நான் சொல்கிற சம்சாரம் புனரப்பி ஜனனம், பயப்பட தோணாது. ஆனால் இப்போ எல்லாம் கர்மகாண்டம் உபாசனா காண்டம் முடிஞ்சு ஞான காண்டத்துக்கு வந்தாச்சு. அதனால் ஸ்லோகம் என்ன சொல்லுகிறது? அஜானத்தை விடுறது தான் மோக்ஷம். அஜானத்தை விடுறதுக்கு ஆசைப்படணும்னா, அஜானத்தை எப்படி விடுறதுக்கு ஆசைப்படுறது? அஜானத்தை விடணும்னு ஆசைப்படுறேன். என்ன அஜானம் இருக்குன்னா,
அகம் ஜீவோஸ்மிங்கிற அஜ்ஞானம் இருக்குது. தேகோஸ்மிலாம் நான் சொல்லலை. கர்மகாண்டத்தை தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணி ஈஸ்வர பக்தியெல்லாம் பண்ணியிருக்கிறதுனால தான் சர்வ தர்மான் பரித்தியஜ்ய சொல்ல வேண்டியிருக்கு. ஆகினால் அகம் ஜீவோஸ்மிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அகம் ஜீவோஸ்மிங்கிற எண்ணத்தை, அது அஜ்ஞானம். அகம் பிரம்மாஸ்மிங்கிறதான் ஞானம். அகம் ஜீவோஸ்மிங்கிற அஜ்ஞானத்தை நான் விடணும். அகம் ஜீவோஸ்மிங்கிற அஜ்ஞானத்தை நான் விடணும். அஜ்ஞானத்தை எப்படி விட முடியும்? அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானத்தினால தான் அகம் ஜீவோஸ்மிங்கிற அஜ்ஞானத்தை விட முடியும். அகம் பிரம்மாஸ்மி ஞானேன ஏவ அகம் ஜீவோஸ்மி இது அஜ்ஞான தியாகா கர்த்தும் சக்கியதே. ஏன் உபனிஷத்து டைரக்டாக தத்துவமசி மகா வாக்கியத்தை சொல்லலாம்? நான் புரியாது. முதல்ல ஜீவாத்ம புத்தியை உபதேசம் பண்ணி நீ சம்சாரின்னு சொல்லி, அதுக்கப்புறம் நீ தர்மத்தை அனுஷ்டிக்கணும்னு சொல்லி, ஈஸ்வரங்கிட்ட பக்தி பண்ணணும்னு சொல்லி, குணங்களை வளர்க்கணும்னு சொல்லி, இதெல்லாம் சமூகத்துக்கும் நல்லது உனக்கும் நல்லதுன்னு சொல்லி, அதுக்கப்புறம் அவனுக்கு இவ்வளோலாம் நான் பண்ணியும் நான் ஏன் இப்படி அவஸ்தைப்படுறேன், நிஜமாக கிடைக்குமா மோட்சம்னு வேறு சந்தேகம் வந்துடும். அடிக்கடி இந்த ஸ்ரத்தை ஆடும். ஏதோ சொல்கிறேள், பகவான் கண்டிப்பாக நான் செத்தத்துக்கு பிறகு இந்த ஜீவனை மறுபடியும் சரீரத்தில் புகுத்த மாட்டார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் நம்புகிறேன். ஆனால் அப்பப்போ எனக்கு சந்தேகம் வருதுன்னு. நிஜமாகவே எனக்கு அடுத்த ஜென்மா இல்லாமல் இருக்குமா அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லியிருக்காரா? கிடையாதுன்னு. என்னது ஜென்ம கர்மச்சமே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்துவத்தா தியக்த்வா தேகம் புனர்ஜன்ம நைத்தி மாமேத்தி சோர்ஜுனன் பகவானே சொல்லிவிட்டார். ஸ்ரத்தேவை எப்போ? நான் செத்தப்புறம். நீ இந்த சரீரத்தில் இருக்கிற போது உனக்கு மோட்சம் கிடையாது. நீ சரீரத்தை விட்டு இந்த சரீரத்திலேருந்து பகவானை தியானம் பண்ணிட்டு அப்படியே இது பண்ணியானா கிரமமுக்தியில் அடையலாம். இல்லாட்டி உனக்கு பகவான் அனுகிரகம் பண்ணி இந்த ஜீவனை இன்னும் மறுபடியும் பாவம் இத்தனை நாள் அவன் கஷ்டப்பட்டுட்டான், ஏகப்பட்ட ஜென்மா எடுத்து பசுபக்ஷி மிருகாதி யோனிஷு புனகா புனகா பட்டுட்டான் பாவம் அப்படின்னு. ஏன் இதை படுத்தினா அவர்கிட்ட கேட்க முடியுமா? அவருக்கு விளையாட்டுன்னு தாம்பரம். அவருக்கு நம்மளையெல்லாம் படைச்சு திண்டாட வச்சு அப்புறம் கடைசியில் ஐயோ ஐயோன்னு அழ வச்சு அதுக்கப்புறம் நம்மளை அவர்கிட்ட பக்தி பண்ண வச்சு அதுக்கப்புறம் அவர் அனுகிரகம் பண்ணி எடுத்துக்கிற. ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுற அநியாயமா? என்ன என்னத்துக்கு படைச்ச அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் பகவான்கிட்ட அவமரியாதையாக பேசப்படாது. அவர் சர்வஜன் சர்வேஸ்வரன், பகவான்கிட்ட போய் இப்படி பேசுவாள் யாராவது? மரியாதையாக நடந்துக்கோ. நீ ரொம்ப இப்படிலாம் பேசின மறுபடியும் ஜென்மா வந்துவிடும், ஞாபகம் வச்சுக்கோ. அப்படியே ஐயோ வேண்டாங்கிறான். புரியுறதா எங்கே இடிக்கிறதுன்னு? புரிஞ்சா புண்ணியம், புரியலைனாலும் புண்ணியம் உண்டு. ஆனால் ஜீவ புத்தியாவது இருக்கணும். அட்லீஸ்ட் தேக புத்தி இருக்கக்கூடாது. அது இருந்தாலும் கூட என்னாகணும், கொஞ்ச நாள் ஜீவ புத்தி வரும். பரவாயில்லை, ஏதோ ஒன்றுமே தெரியாமல் சும்மா கோயிலுக்கு போயின்னு இருக்கான், ஏதோ பண்ணின்னு இருக்கான், ஏதோ நம்ம பகவான் நாம சொன்னாலும் ஒரு நாளைக்கு அந்த ஞானம் வருமே. ஏன் நான் இந்த கடவுளை கும்பிட்டுருக்கேன் அப்படின்னா அவர் எனக்கு பணம் கொடுப்பாருன்னு ஜோசியம் சொன்னான். வீட்டில் பிரச்சனைலாம் தீரும்னு இன்னொரு ஜோசியம் சொன்னான். கிளி ஜோசியம், எலி ஜோசியம், புலி ஜோசியம். புலி ஜோசியம்னா நானாக சேர்த்தது. புலி ஜோசியம்லாம் ஒன்றும் கிடையாது. இத்தனை ஜோசியமெல்லாம் பார்த்து சொல்லி வச்சுருக்கான். இப்போ பாருங்க இந்த ஸ்லோகத்தில் எப்படி இருக்குது பாருங்க. மோட்சத்தில் இச்சைன்னா என்ன இச்சை? அஜ்ஞானத்தை விடணும்னு. என்ன அஜ்ஞானம்? அகம் ஜீவோஸ்மி சம்சாரி ஜீவோஸ்மிங்கிற அஜ்ஞானத்தை விடணும். சம்சாரி ஜீவோஸ்மிங்கிற அஜ்ஞானத்தை விடணும்னா எனக்கு என்ன வேணும்னா அகம் அசம்சாரி பிரம்ம அஸ்மி, சர்வகத அசம்சாரி பிரம்ம அஸ்மிங்கிற ஞானத்தினால தான் இந்த சம்சாரி ஜீவோஸ்மிங்கிற அஜ்ஞானத்தை விட முடியும். இதுதான் இங்கே டாபிக். தேகாத்ம புத்தியை பற்றி திங்கிங்கே கிடையாது. அப்படி அதுக்காக வேண்டி என்ன பண்ணுறான்னா அந்த ஞானத்தை அடையணும்னா என்ன பண்ணணும்? குருக்கிட்ட போகணும். அப்போ எனக்கு என்ன வேணும்? அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற ஞானம் வேணும். எதுக்காக?
அகம் ஜீவோஸ்மிங்கிற அஜ்ஞானத்தை விடுறதுக்காக. அகம் ஜீவோஸ்மிங்கிற அஜ்ஞானத்தை விடுறதுக்கு எனக்கு ஆசை இருக்குது. அகம் பிரம்மாஸ்மி ஞானத்தை அடையிறதுக்கும் எனக்கு ஆசை இருக்குது. ரெண்டு ஆசை. அகம் ஜீவோஸ்மிங்கிற அஜ்ஞானத்தை விடுறதுக்கும் ஆசைப்படுறேன். அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானத்தை அடையிறதுக்கும் ஆசைப்படுறேன். அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானத்தை அடையணும்னு ஆசைப்படுறதுனால அகம் ஜீவோஸ்மிங்கிற அஜ்ஞானத்தை விடுறதுக்கு ஆசைப்படுறேன். விடுறதுக்கு நான் ஆசைப்படுறேன். அப்படி ஆசைப்படுறதுக்கு பேர் தான் முமுக்ஷுத்வம். அந்த ஆசைக்கு ரெண்டு இச்சை, ரெண்டா பிரிச்சுக்கிறோம். அகம் பிரம்மாஸ்மி ஞானத்தை அடையணுங்கிற இச்சைக்கும் அகம் ஜீவோஸ்மிங்கிற அஜ்ஞானத்தை விடணுங்கிற இச்சைக்கும் முமுக்ஷுத்வம் என்று பெயர். இப்போ இது என்னதுன்னு கேட்டால், முமுக்ஷுத்தாவா ஜிக்ஞாசாவா? முமுக்ஷுத்தாவா ஜிக்ஞாசாவான்னா, ஜிக்ஞாசம் மோட்சத்துக்கு சாதனம், ஜிக்ஞாசை ஞானத்துக்கு சாதனம், ஜிக்ஞாசா காரணம், ஞானம் காரியம். ஜிக்ஞாசா காரணம், இப்படி போகலாம், கொஞ்சம் இன்னும் இழுப்போம். ஜிக்ஞாசா காரணம், வேதாந்த சாஸ்திர விசாரா குருமுகத்தா காரியம். வேதாந்த சாஸ்திர குருமுகமாக வேதாந்த சாஸ்திர விசாரம் காரணம், அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானம் காரியம். அகம் ஜீவோஸ்மிங்கிற அஜ்ஞான நிவர்த்தி காரியம். அகம் பிரம்மாஸ்மி ஞானம் காரணம், அகம் ஜீவோஸ்மி அஜ்ஞான நிவர்த்தி காரியம். காரியம் தானே சொன்னேன், காரியம் அப்படின்னு சொல்லலாம். அகம் பிரம்மாஸ்மி ஞானந்தான் காரணம், அகம் ஜீவோஸ்மிங்கிற அஜ்ஞானம் நீங்கிறது காரியம். அகம் ஜீவோஸ்மிங்கிற அஜ்ஞானம் நீங்கிறது காரணம், மோக்ஷா காரியம் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு இப்படி ஆசைப்படுறதுக்கு பேர் தான் என்னதுன்னா முமுக்ஷுத்வம். விவரமாக முமுக்ஷுவாக இருக்கான். ஏதோ பகவான் என்னைக்கா மோட்சம் கொடுப்பார், நம்ம பண்ணுறத பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது. அவனை சரணாகதி பண்ணிடணும். அவன் காலை ரெண்டையும் கெட்டியாக பிரிச்சுடணும். அவன் என்னைக்கா ஒரு நாள் நமக்கு மோட்சத்தை கொடுத்துடுவான். ரொம்ப புத்தியெல்லாம் யூஸ் பண்ணி கஷ்டப்படக்கூடாது. அப்படி சொல்லி பகவான் காலை பிடிச்சுன்னு ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே சொல்லி அவரை பிடிச்சுட்டே இருப்பா. பகவானே நீயே கதி, அந்யதா சரணம் நாஸ்தி த்வமேவ சரணம் மம, தஸ்மாத் காருண்ய பாவேன ரக்ஷ ரக்ஷ மகேஸ்வர. பிடிச்சுக்கோ கெட்டியான. ஒன்று ஞாபகம் வச்சுங்கோ, பகவான் ஞான ரூபமாக இருக்கார், ஆனந்த ரூபமாக இருக்கார். நம்ம ஞானத்தை கெட்டியாக பிடிச்சிக்கணுமே தவிர, அதன் மூலமாக ஆனந்தத்தை கெட்டியாக பிடிச்சிக்கணுமே தவிர, என்னமோ பகவானை பர்சனலாக ஒரு காடு மாதிரி ஆக்கி அவரை போய் இங்கிருந்து நான் தட்சிணாமூர்த்தியை மனசுக்குள்ளே நினச்சிக்கிறேன், காலை கெட்டியாக பிடிச்சிக்கிறேன். போலீஸ்லாம் அரெஸ்ட் பண்ண வந்துட்டாங்க வச்சுக்கோங்களேன், கவலைப்படாங்க, வந்து விட்டாங்கன்னு வச்சு கடவுளே இன்னும் போய் பிடிச்சிக்கிறேன். ஞானந்தான் பலம். வீதராகபய க்ரோதா ஸ்திததீர்முனிருச்யதே, அபயம் சத்வசம்சுத்தி ஞானயோக வியவஸ்திதி. அபயம் முதல் குணம் சொல்லிவிட்டார் பகவான். அதுக்கு வேறு அர்த்தங்கள்லாம் இருக்கு. அபயம்னா தப்பு பண்ணுறதுக்கு பயப்படணும், தீயவை தீய பயத்தலால் தீவினை அச்சம்னே 10 குறள் எழுதிட்டார் அவர். தீயவை தீயினும் அஞ்சப்படும், அஞ்சுவது அஞ்சாமை பேதைமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில். ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்க்கலாம். இந்த பாருங்க, அகங்காராதி தேகாந்தான் பந்தான் அஜ்ஞான கல்பித்தான் ஸ்வஸ்வரூபாவபோதேன மோக்தும் இச்சா முமுக்ஷுதா. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்லோகம் இது. அடிக்கடி இதை கோட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஏன்னா வேறு எங்கேயுமே முமுக்ஷுத்துவத்துக்கு இவ்வளோ அழகான லட்சணம் சொல்லலை. வேற எங்கேயா இருக்கான்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஸ்லோகம்
மோட்சத்துக்கு முமுட்சுத்துவத்துக்கு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிற ஒரு ஸ்லோகம். என்ன சொல்கிறார்? அஜ்ஞான கல்பித்தானு பந்தானு, அஜ்ஞானத்தினால கற்பிக்கப்பட்டது. கல்பித்தான்னா அத்தியஸ்தான் அப்படி போட்டுக்கலாம். அஜ்ஞான கல்பித்தானுன்னா அஜ்ஞானேன அத்தியஸ்தானு பந்தானு. அஜ்ஞானத்தினால கற்பிக்கப்பட்டது. ரஜ்ஜு அஜ்ஞானேன சர்ப்ப அத்தியாசா சர்ப்ப கல்பா, ரஜ்வஜானேன சர்ப்பாத்தியாசவத்து. அதே மாதிரி பிரம்ம அஜ்ஞானேன ஜீவ சம்சாரி அத்தியாசா. பிரம்ம அஜ்ஞானேன அப்படி போட்டுக்கணும். அஜ்ஞான கல்பித்தானு பந்தானு, பந்தானுன்னா பந்தங்களைன்னு போட்டிருக்கார். என்ன பந்தங்கள்? ஒன்றா ரெண்டா இருக்குது, 1000 முடிச்சிருக்கு. பித்யத்தே ஹிருதய கிரந்திஹி சித்தியந்தே சர்வ, எல்லாமே தான் பந்தந்தான். சர்வ சம்சயாக, எதெல்லாம் மைண்டு பிடிச்சின்னு இருக்கு, ஒன்றை பிடிச்சின்னு இருக்கா, ரெண்டை பிடிச்சின்னு இருக்கா, 1000 விஷயத்தை பிடிச்சின்னு இருக்கு மனசு. எண்ணுவது 80 கோடி, எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணி எண்ணி 7 நெஞ்சம். எத்தனை விஷயம் மைண்டில் ஓடிண்டே இருக்கு. எல்லாம் பந்தந்தான். ஒன்னொன்னையும் பிடிச்சின்னு இருக்கோம், ஏகப்பட்ட விஷயத்தை பிடிச்சின்னு இருக்கோம். அது இப்படி இருக்குமோ, இது இப்படி இருக்குமோ, அதுனா அதுக்கு ஃபாஸ்ட் இப்படி இருந்தது, ப்ரெசண்ட் இப்படி இருக்குது, ஃப்யூச்சர் எப்படி இருக்குமோ, இதே தானே கவலை. மனசுக்குள்ளே எப்போ பார்த்தாலும் ஒரு பாதுகாப்பின்மை உணர்ச்சி, இன்செக்யூரிட்டி. எப்போ பார்த்தாலும் ஒரு அசாந்தி, பாதுகாப்பின்மை உணர்ச்சி, உணர்வு. அதனால் ஒரு மனசில் ஒரு சாந்தி இல்லை. சாந்தி இல்லைன்னா சௌக்கியமும் லேது, சுகமும் இல்லை, ஆனந்தமும் இல்லை. ஆனந்தமாக இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அமைதி இல்லை. அமைதி இல்லாததுக்கு காரணம் என்னன்னா பாதுகாப்பின்மை உணர்வு. இன்செக்யூரிட்டினால தான் பீசஸ் ஆஃப் மைண்டு. பீசஸ் ஆஃப் மைண்டுனால தான் மூஞ்சி அழுமூஞ்சி. அழுதுண்டே இருக்கு எப்போ பார்த்தார். அழுமூஞ்சியாக இருப்பதற்கு, துக்கப்படுறதுக்கு என்ன காரணம்னா உள்ளங்கள் அழுதாலும் உதடுகள் சிரிக்கட்டும்ங்கிறான். உதடு சிரித்தாலும் உள்ள அழுதுன்னு இருந்தேன்னா உள்ளுக்குள்ளே இவன் சம்சாரி தானே. உதடு என்ன சிரித்தாலும் சரி, உள்ளுக்குள்ளே துக்கம் இருக்குன்னா எத்தனை நேரம் தான் சிரிச்சுட்டு இருப்பான் ஒருத்தன். அதுக்கு நிறைய பக்குவம் வேணும். சுவாத்மாராமம் முதித்தவதனம். தனக்குள்ள சந்தோஷமாக இருக்கிறவன் தானே ஆனந்தமாக சந்தோஷமாக இருக்கும். எல்லார்ட்டையும் சந்தோஷத்தை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். நான் உங்கள்கிட்ட சந்தோஷத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம், நீ உம்முன்னு இருந்தேன்னு வச்சுக்கோங்க. என்ன எப்படி இருக்கேப்பா அப்படின்னா, பரவாயில்ல நீ சொல்கிறேன்னு வச்சு, வந்துட்டாயா சிரிக்கிறது அப்படின்னு சொன்னாலும் சொல்லலாம். அப்போ நீ சந்தோஷமாக இல்லை. அப்போ நான் என்ன பண்ணுறது? பாவம் கடவுளே அருள் புரிவாயாக சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். எத்தனை முடிச்சு மைண்டு முழுக்க ஒரே உள்ளுக்குள்ள கோடிக்கணக்கான விற்த்திகள், கோடானு கோடி விற்த்திகள், கவுண்ட்லெஸ் தாட்ஸ் எல்லாம் எதையோ பிடிச்சின்னு உட்காண்டிருக்கு. நிராலம்பகாவா சாலம்பகாவா? சாலம்பகா நிராலம்பா. நிராலம்ப ஆலம்ப சாந்தபத வியோம நிலையேங்கிறார் தாய்மானவர். எல்லாம் லம்பா 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 சொல்ல வேண்டாம், எல்லாத்தையும் பிடிச்சுன்னு இருக்கு. அதுதான் சொல்றார் பந்தான். பந்தான் என்ன பந்தம், பந்தம்னு போடப்படாதோ, பந்தான்னு ஏன் போட்டிருக்குன்னா அவ்வளோ விஷயத்தில் இவன் கட்டின்னு இருக்கான், எல்லாத்துலேயும் இருக்கான். பந்தான் அஜ்ஞான கல்பித்தானு பந்தானு. சரி, எது வரைக்கும்னா அகங்காராதி தேகாந்தான். ஆதின்னு சொன்னால் முதல், அந்தம்னா முடிவு. அகங்காரம் முதல் உடம்பு வரையிலும். இன்னும் நீட்டியிருந்தால் நல்லா இருந்திருக்கும், அவர் நிறுத்திவிட்டார் அங்கேயே.
ஏன்னா இது பகுவச்சனத்தில் இதோட நிறுத்திக்கலான்னு நினச்சிக்கிட்டார். நான் தான் நிறைய சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் எங்கெல்லாமோ எக்ஸ்டெண்ட் ஆறுது. விட்டால் தேவலோகத்துக்கு பிதிர்லோகத்துக்கு கூட போயிடும். பிதிர்லோகத்தில் எங்கள் தாத்தாவோட 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 தாத்தா போயிட்டு எங்கே போய் முடியுறது? எங்கள் 25வது தாத்தா தான் அப்பைய தீட்சிதர்னா. உனக்கு என்ன ஆச்சுன்னா, அப்பைய தீட்சிதராக இருக்கட்டும், ஆதிசங்கராகவே இருக்கட்டுமே, என்ன பிரயோஜனம்? உனக்கு என்ன பிரயோஜனம்? இல்லை, அகங்காரம் முதல் தேகம் வரையில். அகங்காரம்னா ஃபஸ்ட்டு நமக்கு தாட் வருது என்னன்னா அகம். இதுவே பந்தம், கல்பனைங்கிற. அகங்கிற போதே நமக்கு என்ன ஆகுது? லிமிட்டடா அன்லிமிட்டடா? அகம் அப்படின்னு நான் சொல்கிற போதே நான் பரிச்சின்னனா அபரிச்சின்னனான்னா, அபரிச்சின்ன அகத்தை சொல்கிறேன்னா பரிச்சின்ன அகத்தை சொல்கிறேனா நான்னா? அகம்னு பேசுகிற போதே அகம் பிரம்மாஸ்மி விடுங்க, பிரம்மந்தான் அகமே தவிர அகம் பிரம்மாவா அப்படி கேட்க ஆரம்பிக்கணும். மாற்றி போட்டுவிடுவோம் எல்லாத்தையும். பிரம்மந்தான் அகம் அகம் இதி சர்வத்திர பாதி, பிரம்மைவ அகம் அகம் இதி சர்வேஷு ஷரீரேஷு சர்வாசு அவஸ்தாசு ஜீவா அஸ்மி சம்சாரி அஸ்மி இது மாயையா பாதி. இப்படி சொல்ல வேண்டியதான். பிரம்மந்தான் அகமாக இருக்கா, அகம் பிரம்மமாக இருக்கான்னா? ஆக அபரிச்சின்ன பிரம்மந்தான் நானோபாதிவசா தேவ ஜாதி நாமாஸ்ரமாதயா. அடுத்த லைன் மறந்து போயிடுது, ஆத்மபோதத்தில் இருக்கு. நானோபாதிவசா தேவ ஜாதி நாமாஸ்ரமாதயா கல்பியந்தேம்புகதே சந்திரே தோயே ரசவர்ணாதிபேதவத்து. ஏதோ இருக்குது ஆத்மபோதத்தில். இந்த ஒரு ஸ்லோகம் இருக்கு. ஒரே வஸ்து தான். எதுக்கு சொல்கிறேன்? அகம். அகம்னு சொல்கிற போது நமக்கு என்ன எண்ணம் இருக்குது? நான் அப்படின்னு சொல்கிற போது என்ன எண்ணம் இருக்குது? அகம் சந்நியாசி அஸ்மி, வேதாந்த சாஸ்திரோபதேசகோ அஸ்மி, எதையோ சொல்லிட்டு உட்காந்துருக்க வேண்டியதான். அகம்னு சொன்னாலே இந்த பரிச்சின்னத்துவ புத்தி பிரபலமாக இருக்கு. அகம் பத, அந்த அகம் பதத்தை உபயோகம் பண்ணினாலே உடனே பரிச்சின்னத்துவ புத்தி வந்துடுறது. அதைத்தான் இங்கே அகங்காரங்கிறோம். அகம் கிருத்தவான், அகம் கரோமி, அகம் கரிஷ்யாமி, அகம் புக்தவான், இதானிம் புங்க்தே புங்க்ஷியே எல்லாம் சொல்ல வேண்டியதான். அதனால் முன்னால் நான் பண்ணினேன், இப்போ பண்ணுறேன், பண்ண போகிறேன், அனுபவித்தேன், அனுபவிக்கிறேன், அனுபவிக்க போகிறேன். யார்? நான். எப்பேற்பட்ட நானுன்னா, இடத்தாலும் காலத்தாலும் வஸ்துவாலும் வரையறுக்கப்பட்டிருக்கிற நான், லிமிட்டட். ஆக அதுதான் அகங்காரம். அகங்காரம். அகங்கிற பதார்த்தம் ரெண்டு இருக்குது, அப்படி வச்சுக்கணும். பிரதிபிம்ப அகம், பிம்ப அகம். சாமானிய சைத்தன்ய அகம், விசேஷ சைத்தன்ய அகம். அப்படி புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாருக்கும் பொதுவாக இருக்கே அந்த பரமார்த்த தத்துவ சைத்தன்யம், அது சாமானிய சைத்தன்ய ரூபேண அஸ்மின்னா அதுதான் பிரம்மாஸ்மி. அகம் விசேஷ சைதன்யம் தான். இது பிரதிபிம்ப சைதன்யம், அவச்சின்ன சைதன்யம், விசேஷ சைதன்யம், பிரதிபிம்ப சைதன்யம், ஆபாச சைதன்யம். அப்போ இந்த அகங்காரத்தை ரெண்டாக பிரிக்கிறார். அவர் ரெண்டு விதமாக இதை சொல்லியிருக்கு சாஸ்திரத்திலேங்கிறார் சந்திரசேகர பாரதி சுவாமிகள். என்ன சொல்கிறார்? அந்தఃகரணமேதேஷு சக்ஷுரா, அதுக்கு ஒரு ஸ்லோகம் கோட் பண்ணுறார். அந்தःகரணமேதேஷு சக்ஷுராதிஷு வர்ஷ்மணி அகமித்யபிமானேன திஷ்டத்யாபாச தேஜசா அகங்காரஸ்ஸ விஜ்ஞேயः. அதுக்கப்புறம் முடியல. இத்யுக்த்யா சித் பிரதிபலனோபேதம் அந்தःகரணம் அகங்காரः. அதாவது சித் பிரதிபலனோபேதம் அந்தःகரணம் அகங்காரः. சிம்பிளா, அதாவது அந்தःகரணத்தில் பிரதிபிம்பிக்கிற சைதன்யத்துக்கு தான் அகங்காரம்னு பேரு. சித் பிரதிபலன உபேதம் அந்தःகரணம் அகங்காரः. இது ஒரு அகம்னு அபிமானத்தோடு இருக்கான், நான் சொல்லி.
அகங்கிற அபிமானத்தோடு இருக்கிறது இது நான் என்று. இதுதான் என்ன பண்ணுறதுன்னா உள்ளே இருந்துட்டு அப்பப்போ வெளியில் போகிறதான், அவுட்டிங். எந்த கேட்டு வழியாக போகும் தெரியாது, எல்லா கேட்லேயும் தயாராக நிற்கணும் ஆள். இவர் இந்த உள்ளே இருக்கிற ராஜா இருக்கார், என்னது நவத்வாரபுர சக்கரவர்த்தி, நவத்வாரபுர சக்கரவர்த்தி. ஹோல் பாடி இவர் தான் ரூல் பண்ணுறார். இந்த நவத்வார 9 துவாரத்தை வச்சுன்னு இருக்கார் அவர். அதில் சிலதெல்லாம் ஒன்லி எக்ஸிட், சிலதெல்லாம் என்ட்ரி கேட். இது என்ட்ரி கேட்டு, எக்ஸிட் கேட். புரியுறது இல்லையா? கர்மேந்திரியங்களாம் எக்ஸிட்டு, ஞானேந்திரியங்கள்லாம் என்ட்ரி. இது உள்ளே இன், அதுக்கு பேர் அவுட். எல்லா வீட்டுக்கு போனாலும் வச்சுருக்கான் இல்லையா? நீங்கள் ராஷ்டிரபதி பவன் போனீங்கன்னா தெரியும், 40 கதவு இருக்கும் ராஷ்டிரபதி பவனுக்கு. நிறைய கதவு போட்டி தான் கிடக்கும், அதுக்கு வாசலில் ஒரு கடை போட்டுருப்பான் ஒருத்தன். அதனால் ராஷ்டிரபதி பவன் போது ஏகப்பட்ட கதவு இருக்குது. அது மாதிரி இங்கேயும் என்னென்னா, இது வழியாக இந்த உள்ளுக்குள்ளே யார் உட்காந்துருக்கான்னா, இவன் சக்கரவர்த்தி ராஜா, இவருக்கு மந்திரிகள்லாம் வேறு, இவங்க தான் வேறாரு, மெய்வாய் கண் மூக்கு செவி, இவங்கள்லாம் மகா மந்திரிகள். இவங்களை வச்சுக்கிண்டு இவர் ஊர் விவகாரமெல்லாம் பண்ணின்னு உட்காந்துருக்கார் உள்ளுக்குள்ளே. அவருக்கு பேர் தான் அகங்காரஹான்னு பேர். நான் அதை பேச போகிறேன், அப்படி பேச போகிறேன், இப்படி பேச போகிறேன்னு சொல்லிட்டு உள்ளே உட்காந்துட்டுருக்கார். நான் அதை எடுக்க போகிறேன், இதை எடுக்க போகிறேன், அதை கட்ட போகிறேன் அப்படிங்கிறார் கை. நான் அங்கே போவேன், இங்கே போவேங்கிறார் காலு. உடம்புக்குள்ளே இருக்கலாம் வெளியில் அனுப்ப போகிறேன் அப்படிங்கிறார், அனுப்புகிறார். அப்புறம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன், எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அங்கே போய் அந்த இடத்துல போய் ராமேஸ்வரம் கோயில், நான் நல்லதாக சொல்கிறேன், ஊட்டிக்கு போகணும், கொடைக்கானல் போகணும், வெயில் இங்கே கொளுத்துறது, அதனால் அங்கே போகணும் இங்கே போகணும்னு இவர் தான் சொல்லிகிட்டு இருக்கார் உள்ளே இருந்துட்டு. இவருக்கு பேர் தான் அகங்காரஹா. இதில் படிச்சிருக்கோம் தத்துவபோதத்தில், அகங்கர்த்தா அகங்காரஹா. என்ன சொல்கிறாருன்னா, இது அகங்காரத்தில் ஆரம்பித்து தேகாந்தான், இந்த பவுண்டரி எல்லை எதுன்னா இது வரைக்கும் நான்கிறது இதுதான். ஃபோட்டோவில் அடிக்கடி யாரை பார்க்குறோம்? ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்தால் முதல்ல யாரை பார்ப்போம் சொல்லுங்க? முதல்ல யாரை பார்ப்போம்? நம்ம ஃப்ரெண்டையா பார்ப்போம்? நான் எங்கே இருக்கேன் வா, என்ன சம்ஸ்காரம் பா. அதனால தான் ஒருத்தரும் இப்படி எடுத்துக்கிறான், இப்படி ஸ்டாண்டை வேறு கையில் இப்படி வச்சுன்னு எடுத்துருக்கார். நடு ரோட்டில் காரெல்லாம் ஹார்ன் அடிச்சுட்டு இருக்கான். பார்க்குறேன், நிஜமாவே நேற்றுக்கு முந்தானத்துக்கு எங்கேயோ இப்படி பார்த்தேன், இங்கே தேனிக்குள்ள சர்வசாதாரணமாக ரோட்டில் ஒரு அம்மா பேசிகிட்டே போகிறேன் நடு ரோட்டில் இப்படியே. ஈஸ்வரன் நம்ம டிரைவர் சொல்கிறான், பாருங்க சுவாமி எப்படி வண்டி ஓட்டுறது, இப்படியே பேசிகிட்டே போகிறேன் இப்படி இந்த கையில் அப்படின்னா இது என்னது? அப்புறம் அவ்வளோதான், அங்கே யமதர்மராஜா இப்படி இப்படின்ட்டுருவார், முடிஞ்சு போச்சு. ஏதோ தப்பிக்கிறது பாவம். அகங்காராதி தேகாந்தான், அகங்காரத்திலேருந்து உடம்பு வரைக்கும் அஜ்ஞான கல்பித்தான் பந்தான். அதனால தான் இது இன்னொரு அர்த்தம் இருக்குது அகங்காரத்துக்கு, அது சொல்கிறார் யத்வா போக்தா. அதாவது நான் அகம் பஷ்யாமி, பாருங்க, அகம் பஷ்யாமி, அகம் ஸ்ருணோமி, புரியுறது இல்லையா? நான் பார்க்கிறேன், நான் கேட்கிறேன், நான் முகருகிறேன், நான் சுவைக்கிறேன், நான் தொட்டு உணர்கிறேன், நான் பேசுகிறேன், நான் இதை எடுக்கிறேன், நான் அதை வைக்கிறேன், நான் அங்கு போகிறேன், நான் இங்கு வருகிறேன், நான் குழந்தைகளை உண்டு பண்ணுகிறேன், நான் மலம் மூத்திரத்தை கழிக்கிறேன், பஷ்யன் ஸ்ருண்வன் ஸ்பிருஷன் ஜிக்ரன் ஹஷன் கச்சன் ஸ்வபன் ஸ்வசன் பிரலபன் விசிருஜன் கிருண்ணன் உன்மிஷன் நிமிஷன் அப்பி, நான் பண்ணுகிறேன் அப்படிங்கிறான். அப்புறம் அதே மாதிரி என்ன, நான் அனுபவிக்கிறேன், ஆனந்தத்தை அனுபவிக்கிறேன், துக்கத்தை அனுபவிக்கிறேன், சுகத்தை அனுபவிக்கிறேன், இப்படிலாம் சொல்கிறான். எனக்கு குரு தசை வந்திருக்கிறது, எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் கழித்து சனி தசை வரப்போகிறது,
ஏற்கனவே சுக்கிர திசையில் வந்ததெல்லாம் சனி திசையில் போய்விடும் போல் இருக்கிறது. உங்களுக்கெல்லாம் குருதசை தான் எப்போவுமே, கவலைப்படாங்க. நித்திய குருதசை, அவ்வளோதான். அகங்காராதி தேகாந்தானு அஜான கல்பித்தானு பந்தானு எப்படி போகும்னா ஸ்வஸ்வரூப அவபோதேன. இந்த போக்தா விட்டு போயிடுது. எத்வா போக்தா ஜீவா அகங்காரா, ஜீவனை சொல்கிறார். ஜீவா அகங்காரா ஆனந்தமய கோஷ நாமா ஸ்வாத்ம நிரூபணே அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்குது, ஸ்வாத்ம நிரூபணம்னு. அதுலேருந்து கோட் பண்ணுறார். சுப்திகதை சுகலேஷை அபிமனுதே சுகீ பவாமீதி ஆனந்த கோஷோ நாம சோஹங்கார கதம் பவேதாத்மா சுப்திகதை சுகலேஷைரபிமனுதே சுகீ பவாமீதி ஆனந்த கோஷ நாம சோஹங்கார கதம் பவேதாத்மா இத்யுக்தத்வாத். அது எப்படி ஆத்மாவாகும்? நான் நல்லா தூக்கத்தில் நல்லா தூங்கின்னு இருந்தேங்கிறான். அதாவது காரண சரீர பிரதிபிம்ப சைதன்யம் அகங்காரா. அந்தఃகரண பிரதிபிம்ப சைதன்யம் அகங்காரங்கிறது சூக்ஷ்ம சரீரம். காரண சரீர பிரதிபிம்ப சைதன்யம் அகங்காரான்னு இன்னொரு அர்த்தம் இருக்குங்கிறார். காரண சரீர பிரதிபிம்ப சைதன்ய அகங்காரா சுருக்கமாக சொன்னால் பிராஜ்ஞா. பிராஜ்ஞா முதல்ல சொன்னது தைஜசா. இப்போ சொல்கிறது பிராஜ்ஞான்னு எடுத்துட்டாலும் சரி, தைஜசன்னு எடுத்துட்டாலும் சரி. ஏன்னா சுஷுப்தியில் அகங்காரம் இல்லைன்னு சொல்கிறோம், இல்லாத மாதிரி இருக்குது. ஜாகிரத அவஸ்தையில் தான் நமக்கு அகங்காரம் இருக்குது. சொப்னாவஸ்தைன்னு அகங்காரம் இருக்குங்கிற அனுமானம் இருக்குது. சுஷுப்தி அவஸ்தையில் அகங்காரம் லயமாக இருக்குது, அதனால் அகங்காரம் அங்கேயும் இருக்குது. ஆனால் வேதாந்தம் படித்த பிறகு அகங்காரம் இருக்குமா இருக்காதானா பாதித அகங்காரங்கிறோம். அதில் என்ன சொல்லணும்னா விக்ஷேப அகங்காரம் இருக்குது, ஆவருத்த அகங்காரம் இல்லை சொல்லு. அனாவரண அகங்காரம், ஆவரணம் போயிடுறது. அஜானத்தில் 2 அம்சம் இருக்குது, ஆவரணம் விக்ஷேபம் இருக்குது. அப்போ இந்த விக்ஷேப அகங்காரம் தான் பாதித அகங்காரமாக இருக்குது. ஆவரண ரூபமாக இருக்கிற அகங்காரம் போயிடுறது வேதாந்தத்தினால. ஸ்ரவணத்தினால் நமக்கு போகிறது எதுன்னா ஆவருத்தமாக இருக்கிற அகங்காரம் போயிடுறது. அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். இது இப்படி இந்த விஷயம் இப்படி இருக்குது. அதுக்கு ஆத்ம ஞானம் வேணுங்கிறார். தன்னுடைய யதார்த்த ஞானத்தை ஸ்வஸ்வரூப அவபோதேன மோக்தும் இச்சா, பந்தானு மோக்தும் இச்சா. பந்தங்களை எல்லாம் அஜ்ஞான கல்பித்தானு பந்தானு மோக்தும் இச்சா. இந்த பந்தங்களை விடணும். பந்தங்களை விடணும்னா பந்தத்துக்கு காரணமான அஜ்ஞானத்தை விடணும். அஜ்ஞானத்தை விடணும்னா போதேன அஜ்ஞான போதேன தான் விட முடியும். அந்த போதம் என்னதுன்னா ஸ்வயதார்த்த ஞானேன யதார்த்த போதேன, தன்னை பற்றிய உண்மை அறிவினால். பாராதி பூதம் நீ அல்லை, உன்னிப்பார் இந்திரியம் கரணம் நீ அல்லை, ஆராய் உணர்வு நீ என்றான். ஐயன் அன்பாய் உரைத்த சொல் ஆனந்தம் தோழி. ஆச்சாரியர் மனுஷ ஜென்மாவினுடைய மகிமையை சொல்லி மோட்சத்தை தான் பரம புருஷார்த்தமாக வைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி, மோட்சம் ஞானத்தினால்தான் சித்திக்கும் என்பதையும் சொல்லி, கர்மத்தினால மோட்சம் அடைய முடியாதுங்கிறதையும் சொல்லி, ஞானம் குருசாஸ்திர பிரமாண விசார ஜன்யம்னு சொல்லி எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். மனுஷ ஜென்ம மகிமா, மோக்ஷ இச்சா, பரமபுருஷார்த்த நிச்சயா. ரொம்ப டெக்னிக்கலாக சொல்லணும்னா பரமபுருஷார்த்த நிச்சயா. மற்ற புருஷார்த்தமெல்லாம் பரமபுருஷார்த்தம் கிடையாது. அர்த்தமோ காமமோ தர்மமோ பரமபுருஷார்த்தம் இல்லை. பரமபுருஷார்த்தம் அசம்சாரியாக நான் ஆகிறது தான். என்னுடைய தன்னுணர்விலிருந்து நான் விடுபடுறது தான் எனக்கு பரமபுருஷார்த்தம். டோட்டலாக எனக்கு இண்டிவிஜுவாலிட்டியிலேருந்து நான் விலகணும், நீங்கணும். எப்படி சுஷுப்தியில் இருக்கேனோ அப்படி ஜாகிரத அவஸ்தையில் இருக்கணும். தூங்காமல் தூங்கி சுகம் பெறணும். தூக்கத்தில் எப்படி தன்னுணர்வு இல்லையோ
அப்படி விழிப்புலையும் தன்னுணர்வை மதிக்காதவனாக இருக்கணும். தூக்கத்தில் தன்னுணர்வுங்கிறது இயற்கையாக நீங்கி விடுகிறது. இங்கே விழிப்பில் தன்னுணர்வை அறிவால் செயற்கையாக நீக்கிடணும். அதுதான் லட்சியம். தன்னுணர்வை நீக்குவதே குறிக்கோள். அதுதான் பரம புருஷார்த்தம். இந்த பரம புருஷார்த்தத்துக்கு பிரயத்தனம் பண்ணணும். அது கர்மாவனால் சித்திக்காது. எத்தனை லௌகிக கர்மங்களை பண்ணினாலும், எத்தனை புண்ணிய கர்மங்களை பண்ணினாலும், எத்தனை யாத்திரையோ தானங்களை பண்ணினாலும், குருத்தே கங்கா சாகர கமனம் விரத பரிபாலனம் அதவா தானம் ஞானவிஹீன சர்வமதேன பஜதின முக்திம் ஜென்மசதேன ஞானமலது கதி கூடுமோ. ஆகல என்ன ஞானம்னு கேட்டால் இந்த அகங்காரம் மித்யாங்கிற ஞானம்தான் வேணும். இந்த தன்னுணர்வு ஏன் தன்னுணர்வு இல்லை, நான் எதிர்நோக்குகிற தன்னுணர்வுகள், என்னுடைய தன்னுணர்வு, என்னுடையங்கிறது உபச்சாரத்துக்காக சொல்கிறேன். ஆக தன்னுணர்வு எல்லாமே மாயத்தோற்றம். இதை புரிஞ்சுக்கிறது தான். ஆக மனுஷ ஜென்ம மகிமா மோக்ஷ இச்சா, அதுக்காக மகாபுருஷ சம்சயம் சொல்லிவிட்டார். இது மூணும் மறக்கக்கூடாது. மனுஷத்துவம் முமுக்ஷுத்வம் மகாபுருஷ சம்ஸ்ரயா ஏதத்ரயம் துர்லபம். இப்போ கர்மத்தினால மோட்சம் இல்லை, ஞானத்தினால மோட்சம். ஆனால் அதுக்கு அறிவு மயமாக இருக்கிறதுனால இதுக்கு அறிவை குருவினுடைய உபதேசத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு அறிவில் சில தகுதிகள் தேவைப்படுகிறது. அது மாத்திரம் இருந்தால் போராது, வாழ்க்கையிலும் நமக்கு சில நடைமுறையில் சில தகுதிகள் வேணும். விவேக வைராக்கிய சமதம உபரம ஸ்திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம் முமுக்ஷுத்வத்தை அழகாக சொல்கிறார். முமுக்ஷுத்வம்னு சொன்னால் விடுறது பார்த்துட்டோம் நம்ம. மோக்தும் இச்சா, மோக்தும் இச்சான்னா தியாகம், தியாக பஞ்சகோஷ அபிமான தியாக. அகம் மனுஷ்யா அஸ்மி. அப்புறம் என்னது, அது என்னது, ஸ்தூலா அஸ்மி, கிருஷா அஸ்மி, பிராமணா அஸ்மி, க்ஷத்ரியா அஸ்மி, மனுஷ்யா அஸ்மி. அதையும் விடணும். அப்புறம் எனக்கு பிராணன் பசி தாகம், அதுலேயும் எனக்கு அபிமானம் இருக்கக்கூடாது. அகம் சுகி அஸ்மி துக்கி அஸ்மி, மனசு விஞ்ஞானமய அபிமானம். அகம் அறிவாளி ஞானவான் அஸ்மி, சம்ஸ்கிருத வியாக்கரண ஜானவான், மீமாம்சா ஜானவான். இந்த மாதிரி ஞானம், லௌகிக விஜானவான், வைதிக விஜானவான். இந்த ஞானமும் ஞான அபிமானம் இருக்கக்கூடாது, விஞ்ஞானமய அபிமானம் இருக்கக்கூடாது. நான் இதெல்லாம் பண்ணினத்தினால நான் ஆனந்தமாக இருக்கேன். ஆனந்தமாக இருக்கிறது, அந்த ஆனந்தத்துலேயும் அபிமானம் இருக்கக்கூடாது. பிரகாஷஞ்ச பிரவருத்திஞ்ச மோகமேவச்ச பாண்டவ நத்வேஷ்டி சம்பிரவருத்தானி நனிவருத்தானி காங்க்ஷதி. எந்த விதமான அபிமானமும் இல்லாமல் இருக்கிறது தான் வேணும். அதை தியாகம் பண்ணணும். அன்னமய அபிமான தியாக, பிராணமய அபிமான தியாக, மனோமய அபிமான தியாக, விஞ்ஞானமய அபிமான தியாக, ஆனந்தமய அபிமான தியாக. அப்புறம் தியாகம் பண்ணுறவனே இல்லையே. தியாகி தியாக தியாஜ்ய விஷய. தியாகம் பண்ணுறவனோ தியாகம் பண்ணுறதுக்கான விஷயமோ தியாகங்கிறதோ ஒன்றுமே கிடையாதே. இதை தியாகம் பண்ணணும். கல்பிக்க தம்மேல சுமத்தப்பட்டிருக்கிறதெல்லாம் எல்லாத்தையும் நீக்கிடணும். அது எப்படி நீக்கிறதுனா, எல்லாம் நமக்கு அகங்காரம்னு சொன்னாலே நமக்கு என்னன்னா ஒரு வரையறுக்கப்பட்ட எண்ணம் தான் வருது. பரிச்சின்னத்துவ புத்தி போகணும், லிமிட்டேஷன். இங்கிலீஷில் மோட்சம்னா ஃப்ரீடம்னு சொல்லிடுறோம். ஆனால் அது ஃப்ரீடம்ங்கிறத விட இங்கே என்னென்னா ரினன்சியேஷன், கிவ் அப். ஃப்ரீடம் ஃப்ரம் வாட்னா, ஃப்ரீடம் ஃப்ரம் அபிமானம், சம்சாரம்.
சம்சாரத்திலேருந்து விடுபடணும்னா எப்படி விடுபடுறது? சம்சாரத்திலேருந்து விடுபடணுமா, சம்சாரத்தை விடணுமா? சம்சாரத்திலேருந்து விடுபடணுமா, சம்சாரத்தில் விடணுமான்னா நீ தான் சம்சாரம் சம்சாரம் சொல்லின்னு இருக்கே தவிர சம்சாரம் உண்மையிலேயே இல்லையேப்பா. இல்லாத சம்சாரத்தை இருக்கிறதா நினச்சின்னு இருக்கேங்கன்னு நம்ம அப்ரோச்சே வேறையாக இருக்குது. ஆரம்பத்தில் சம்சாரத்துக்கு சத்தியத்துவம் கொடுத்து பேசிகிட்டே இருப்போம். நாளாக நாளாக சம்சாரம் என்னது கஸ்யத்வம் குத ஆயாத்தா தத்துவம் சிந்தைய ததிக பிராத்தா சம்சாரோயம் அதீவ விசித்திரஹ காத்தே காந்தா கஸ்தே புத்திரஹ சம்சாரோயம் அதீவ விசித்திரஹ கஸ்யத்வம் குத ஆயாத்தா தத்துவம் சிந்தைய ததிக பிராத்தா. உன் மனைவி யார்? இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் உன் மனைவின்னு சொல்லிக்கிறியா, அவள் யார்? காத்தே காந்தா கஸ்தே புத்திரஹ, உன் புத்திரன், அவனுக்கு உனக்கு சம்பந்தம் இருக்குதுன்னு நினச்சின்னு இருக்கேன். ஆனால் இதெல்லாம் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க இண்டிவிஜுவாலிட்டி, அவனுக்கு அவன் சுகம் முக்கியம். காத்தே காந்தா கஸ்தே புத்திரஹ தே காந்தா கா, உன் மனைவி என்பவள் யார்? தே புத்திரஹா கஹா கஸ்தே புத்திரஹா, உன்னுடைய புத்திரன் என்பவன் யார்? அயம் சம்சாரஹா அதீவ விசித்திரஹா, இந்த வாழ்க்கை மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. நான் ஒருத்தந்தான் இருந்தேன், அப்புறம் எனக்கு ஒருத்தி வந்தா, அவளுக்கு ஒருத்தன் வந்தான், அதுக்கப்புறம் ஏகப்பட்டது வந்ததுன்னா என்ன சொல்கிறது? அப்புறம் கடைசியில் அவங்களுக்காக வேண்டி படாத பாடுபட்டுருக்கான் இவன். அவங்க நீ என்ன பார்த்துக்கணுங்கிறாங்க, அப்புறம் நீ என்ன பார்த்து அதெல்லாம் பர்த்டேக்கு வந்து விஷ் பண்ணி ஆகணும், அதை பண்ணி ஆகணும், இதை பண்ணி ஆகணும், வெட்டிங் டே கொண்டாடி ஆகணும். இதெல்லாம் இல்லைன்னா படாத பாடுபட்டுருவோம். என்னெல்லாமோ நடக்கும். எல்லாம் பார்த்தா யூஸில் கடைசியில் யோசித்து பார்த்தா என்னன்னே புரியாது. அயம் சம்சாரா அதீவ விசித்திரஹா, இந்த சம்சாரம் ரொம்ப ஆச்சரியமானது. ஒரு சமயம் சந்தோஷமாக தெரியுது, இன்னொரு சமயம் சந்தோஷமாக தெரியல, போர் ஆகிடுது. ஆரம்பத்தில் ரொம்ப ஹாப்பியாக இருந்ததெல்லாம் கொஞ்ச நாள் கழித்து போர் அடிக்கிறது. அப்புறம் வந்து போர் அடிக்கிறதுன்னு எதெல்லாம் சொன்னோமோ அதெல்லாம் பிடிச்சிருக்கு கொஞ்ச நாள் கழிச்சு. அதீவ விசித்திரஹா கஸ்யத்வம், நீ யாரை சேர்ந்தவன்? யோசிச்சு பார்த்தா நான் யாரை சேர்ந்தவனும் கிடையாது. அகமேத்தே மமைத்தேஷாம். சந்நியாசத்தில் முக்கியமானதே தான், நாகம் கஷ்டித்து நமே கஷ்டிச்சித். அதுதான் சந்நியாசமே. நான் யாரை சேர்ந்தவனும் இல்லை, என்னை சேர்ந்தவனும் இவனும் கிடையாது. நாகம் கஷ்டித்து நமே கஷ்டிச்சித், இதுதான் சந்நியாசத்தில் மெயின் விஷயமே. என்னை சேர்ந்தவன், நானும் யாரை டிபெண்ட் பண்ணி இல்லை, என்னையும் டிபெண்ட் பண்ணி யாரும் இல்லை. ஏன்னா அங்கே டிபெண்டன்ஸுக்கு ரெண்டு வஸ்துவே இல்லை. அந்யோன்ய ஆசிரியத்துக்கு வஸ்துவே கிடையாது. துவைதத்தில் தான் அந்யோன்ய ஆசிரியம் சம்பந்தம் எல்லாம், ஷஷ்டி விபக்தியே கிடையாது. அத்வைதத்தில் ஏது ஷஷ்டி விபக்தி? சம்பந்தே ஷஷ்டி எல்லாம் சொல்ல முடியுமா? துவைதத்தில் தான் சம்பந்தம் எல்லாம், அத்வைதத்தில் ஏது சம்பந்தம்? ரஜ்ஜு சர்ப்ப சம்பந்தம் எப்படியோ அது மாதிரி தான். ரஜ்ஜு சர்ப்ப சம்பந்தம் ஸ்வப்ன ஜாகிரத் சம்பந்தம் மாதிரி தான், மித்யா சம்பந்தா. கஸ்யத்வம் குதஹா ஆயாத்தா, நீ எங்கேருந்து வந்தேன்னா யோசிச்சு பார்த்தா ஒன்றும் இல்லை, வெங்காயம்தான். உரிச்சு உரிச்சு பார்த்தா என்ன இருக்குன்னா வெங்காயானந்தான்னு வைக்க வேண்டியதான். வாழைத்தண்டானந்தா வெங்காயானந்தா. வாழைத்தண்டை உரிக்க உரிக்க என்ன இருக்குது? கடைசியில் என்னதுன்னா ஒன்றுமே இல்லை, வெறுங்காயம், வெங்காயம். தத்துவம் சிந்தையே. ஹோ பிரதர், ஹே பிராதா, ஈக தத்துவம் சிந்தைய, வாழ்க்கையின் உண்மையை நீ கொஞ்சமாவது யோசிச்சு பாரு. இப்படி அளவுக்கு மீறி பற்று வச்சு அவஸ்தைப்படாதே. பற்றற்ற கண்ணே பிறப்பறுக்கும், பற்றற்றான் பற்றினை பற்று விடற்கு பற்றுக. இந்த பற்று போகணும்னா சன்னியாசியை பிடிச்சிக்கோன்னா, கிளாஸை பற்றிக்கோ. எதுக்குன்னா இந்த விஷயமெல்லாம் பற்றின்னு அவஸ்தைப்படுறது. பணப்பற்று, வீட்டுப்பற்று, குடும்பப்பற்று, உறவு பற்று, ஏகப்பட்ட பற்றுலாம் இருக்குது. அந்த பற்று போகணும்னா என்னென்னா கிளாஸில் பற்று வச்சுக்கோ. எதுக்குன்னா அந்த பற்றை விடுறதுக்கு. அப்புறம் கிளாஸ்லேயும் பற்று போயிடும், எந்த பற்றும் இருக்காது.
அறிவை பற்றி கொண்டு அறியாமையை விடணும். அறியாமையில் இருக்கிற பற்ற அறிவு பற்றுனால நீக்கிடணும். அப்புறம் என்ன ஆகும்னா அறிவில் இருக்கிற பற்றும் போயிடும். அறிவில் இருக்கிற பற்றும் அஜ்ஞான கலுஷம் ஜீவம் ஞானாபியாசாத் விநிர்மலம் கிருத்வா ஞானம் ஸ்வயம் நஷ்யேத் ஜலம் கதகரேணுவத் வேணு சங்கர்ஷஜோ வன்னி தக்த்வா சாம்யதி தத்வனம் ஏவம் குணவியத்யயஜः ஞானம் சாம்யதி தத்க்ரியः. ஞாபகம் இருக்கோ? அதாவது ஆத்மபோதம் ஸ்லோகம். அஜ்ஞான கலுஷம் ஜீவம், அறியாமையினால் பாதிக்கப்பட்டிருக்கிற அழுக்கடைந்திருக்கிற இந்த ஜீவன், ஞானாபியாசாத் அறிவு, இந்த வேதாந்த சாஸ்திரம் படித்து ஞான அபியாசத்தினால கிருத்வா ஞானம், அஜ்ஞான கலுஷம் ஜீவம் ஞானாபியாசாத் விநிர்மலம் கிருத்வா ஞானம் ஸ்வயம் நஷ்யேத். ஞானாபியாசாத் விநிர்மலம் கிருத்வா ததனந்தரம் ஞானம் ஸ்வயம் நஷ்யேத். கதம் ந ஜலம் கதகரேணுவத். இந்த திருஷ்டாந்தம் ஆத்மபோதத்தில் பார்த்துருக்கோம். தண்ணியில் தேத்தாங்கொட்டை பொடியை போட்டால் அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்துட்டு தானும் போயிடுற மாதிரி, பிணஞ்சுடு தடி போல ஜலம் கதகரேணுவத். அது மாதிரி மூங்கில் காடுகள் உராய்ந்து அதில் தோன்றும் நெருப்பானது மூங்கில் காடுகளை எரித்துவிட்டு தானும் அணைந்து விடுவதைப் போல அறியாமைங்கிற அறியாமையின் விளைவால் இருக்கிற பற்று, அறியாமையை விடுறதன் மூலம் அறிவை பற்றி அறியாமையை விட்டு பிறகு என்ன பண்ணுறோம்னா அறிவையும் விட்டுரும். சுத்த சைத்தன்யம், சுத்த ஞானஸ்வரூபம். விருத்தி ஞானத்திலையும் அபிமானம் கிடையாது. ஞாபகம். ஸ்வரூப ஜானத்தில் அபிமானம் இல்லைன்னு. ஸ்வரூப ஜான அபிமானம் வைக்கிறதுக்கு வஸ்துவே இல்லை. அந்நத் சர்வம் மித்யா. எதில் போய் அபிமானம் வைக்கிறது? ஆக ஸ்வரூப ஜானத்தில் அபிமானம்லாம் சொல்ல முடியாது. ஸ்வரூப ஜானம்னா என் ஸ்வரூபம். ஸ்வரூப ஜானத்தை பற்றின விருத்தி ஜானத்திலையும் எனக்கு அபிமானம் இல்லை. அது விருத்தி ஜானம் இருக்குது, அது பாட்டுக்கு இருந்துருக்கு. சரீரம் இருக்கிறதுனால ஞான பரம்பரைக்காக ஜீவன் முக்திக்காக வேண்டி இருக்கு, அவ்வளோதான். அதுலேயும் அபிமானம் இல்லை. அகம் ஜீவன் முக்தோஸ்மி, அகம் ஞானி அஸ்மி, பிரம்மைவ ந பிரம்மவித். உபனிஷத்து இதே சொல்றது, மனிஷா பஞ்சகம். ஆக ஸ்வஸ்வரூப அவபோதேன அஜ்ஞான கல்பித்தான் பந்தான் மோக்தும் இச்சா முமுக்ஷுதா. இந்த அபிமானத்தை எல்லாம் விடுறது. அது இன்னும் சொல்லப்போனால் பரிச்சின்ன புத்தி தியாகா. அகம் பரிச்சின்னா அஸ்மி. முழிச்ச உடனே ஜாகிரத அவஸ்தையில் பரிச்சின்னத்தை வந்துடுறது, லோக்கலைஸ்டு. இந்த பாடி பவுண்ட் ஆகிடுறேன் நான். அப்போ உங்கள் பாடி பவுண்டை பார்க்குறேன். யூ ஆர் இண்டிவிஜுவல், ஐ ஆம் என் இண்டிவிஜுவல். உங்கள்கிட்ட இருக்கிற ப்ளஸ் மைனஸ், எங்கிட்ட இருக்கிற ப்ளஸ் மைனஸ், சம்சாரம் ஆரம்பிச்சு விடுறது. காலையில் எழுந்த உடனே சம்சாரம் அபிவிருத்தியாக இருக்குது. ராத்திரி தூங்க போகிற வரைக்கும் இதே விஷயத்தை தான் பேசிட்டு. எல்லாரோட என்னோட ப்ளஸ் மைனஸ் எனக்கு தெரியுது, இன்னொருத்தரோட ப்ளஸ் மைனஸ் எனக்கு தெரியுது, என் ப்ளஸ் மைனஸ் அவனுக்கு தெரியுது, அவன் ப்ளஸ் மைனஸ் எனக்கு தெரியுது, அவனுக்கு அவன் ப்ளஸ் மைனஸ் தெரியுது. வேதாந்தம் படிக்கிறவனை சொல்கிறேன். எல்லாம் என்னென்ன அத்தனையும் ப்ளஸ் மைனஸே மைனஸ் தான். ப்ளஸ் ஆகுது மைனஸ் ஆகுது, ஒன்றும் கிடையாது. நான் முழித்த உடனே எனக்கு பரிச்சின்னத்துவம் வந்து விடுறது. தூங்குற போது அகம் அபரிச்சின்னோஸ்மி. அப்போ என்ன பண்ணுறதுன்னா எல்லாரையும் நான் பரிச்சின்னா பார்க்குறேன். நானும் லிமிட்டட், எல்லாரும் லிமிட்டடாக பார்த்துட்டுருக்கேன். தேசத்தா பரிச்சின்னா, காலத்தா பரிச்சின்னா, வஸ்துதா பரிச்சின்னா. ஆனால் உண்மை என்னதுன்னா மாயா கல்பித தேச கால கலனா வைச்சித்ரிய சித்ரீகிருதம். மாயா கல்பித தேச கால கலனா வைச்சித்ரிய சித்ரீகிருதம். மாயாவி இவ விஜృంభயதி மகாயோகி இவ ஸ்வேச்சையா. அதனால் எல்லாத்தையும் என்ன பண்ணுறேன்னா
மறைக்க வல்லார்கட்கு மாயை மறைய காயமும் இல்லை கருத்தில்லை தானே. தாட்டும் கிடையாது, தாட்டுக்கு ரியாலிட்டி கிடையாது, உடம்புக்கும் முக்கியத்துவம் கிடையாது, எண்ணங்களுக்கும் முக்கியத்துவம் கிடையாது. எண்ணங்களையே மதிக்கிறது இல்லை. நல்ல எண்ணங்களால் தீய எண்ணங்களை வெற்றி கொண்டு மெஞ்ஞானத்தினால நல்ல எண்ணங்களையும் வெற்றி கொள்கிறோம். அப்புறம் அந்த மெஞ்ஞானமும் கிடையாது. என்னதுன்னா ஏகாந்தே சுகமாஸ்யதாம், அவ்வளோதான். பிராரப்தே க்ஷபிதேச்ச தேக விலயாம் முக்திம் விதேகாங்கதா ஸ்வாத்மாராம பரோனிஷம் சுககனஹ முக்தஸ்ஸ ஜீவன்னபி. ஜீவயாத்ரா கடைசி ஸ்லோகம். இத்தியேவங்கிறதுக்கு முதல் ஸ்லோகம், 8வது ஸ்லோகம். மொத்தம் 9 ஸ்லோகம் இருக்குது. பிரம்மஜ்ஞோபி ச வாசனாக்ஷய மனோநாசௌ விதாய க்ரமாத் ஸ்வாத்மாராம பரோனிஷம் சுககனஹ முக்தஸ்ஸ ஜீவன்னபி பிராரப்தே க்ஷபிதேச்ச தேக விலயாம் முக்திம் விதேகாம் கதஹ சச்சித் சௌக்கியமயே ஹ்யுபாதிரஹிதே மஜ்ஜத்வ பாரே பரே. ஆக முமுக்ஷுத்வத்தை தெரிஞ்சுண்டாச்சு. இந்த முமுக்ஷுத்வம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சொல்கிறார். வைராக்கியம் முமுக்ஷுத்வம். அதனால தான் அன்னபூர்ணே சதாபூர்ணே சங்கர பிராணவல்லபே ஞான வைராக்கிய சித்தியர்த்தம். இதை விடணும், அது புரியணும், இதை விடணும். விஷயானந்த தியாகா பிரம்மானந்த ஞானம் விஷயானந்த தியாகா. பிரம்மானந்த ஞானம் பலமாகணும், பிரபலமாகணும். பிரம்மானந்த ஞான பலம் பிரபலமாகணும். விஷயானந்த இச்சை அடியோட நாசமாகணும். விஷயானந்த இச்சை அடியோடு அழியணும். ஆகவே விஷயானந்த இச்சா தியாகா பரிபூர்ண தியாகா வாசனாசகித தியாகா, எல்லாத்தையும் விடுறது. அப்புறம் வேதாந்தம் இங்கே சொல்லப்படாது. ஹேயோ பாதேய வர்ஜிதாயை நமஹான்லாம் இங்கே சொல்லப்படாது. இதெல்லாம் ஹேயம், அதெல்லாம் உபாதேயம்னா. ஹேயம்னா இதை விடுறது, உபாதேயம்னா எடுத்துக்கிறதுன்னா. இங்கே எடுத்துக்கிறது எது கொடுக்கணும், புரிஞ்சினதுக்கு அப்புறம் எடுத்துக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, விடுறதுக்கு ஒன்றும் இல்லை. அத்வைதத்வாத். விஷயம் தத்துவம் புரிஞ்சதுக்கு பிறகு விடுவதற்கோ கொள்வதற்கோ தள்ளுவதற்கோ ஒன்றும் இல்லை. ஆனால் உண்மை புரியும் வரை தள்ளுவதற்கும் கொள்வதற்கும் இருப்பது போல ஒரு தோற்றம் இருக்கத்தான் செய்கிறது. அதை மறுக்க. இதெல்லாம் உபதேச காலம். துவைத அவஸ்தையில் தான் உபதேசங்கள்லாம். விஷயம் சப்ஜெக்ட் என்னது? அத்வைதம். உபதேசம் நடக்கிறது துவைதாவஸ்தா. ஆனால் துவைதாவஸ்தையில் நடக்கிற உபதேசத்தினுடைய பொருள் என்னதுன்னா அத்வைத பிரம்ம ஞானம். அந்த விஷயம் புரிஞ்சதுக்கு பிறகு துவைதாவஸ்தைக்கு மதிப்பு கிடையாது. ஆனால் சரீரம் கண்டினியூ பண்ணுறதுனால ஒன்று தியானம் பண்ணுறார், இல்லாட்டி பாடம் சொல்கிறார். ஏதோ குணா குணேஷு வர்த்தந்த இது தாரையன் நைவ கிஞ்சித் கரோமி இது மன்னியேத. அது எந்த ஆசிரம தர்மமோ அதை பண்ணினா பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹி இதுவத். ஆஹ முமுக்ஷுதா. சரி, இதுலேயும் சில பேருக்கு கிளாஸுக்கு வர்றதுலேயே தீவிரத்துலேயே மந்த மத்தியமெல்லாம் இருக்குது. அது சொல்கிறார், இது தீவிரமாகணும், தீவிரவாதி ஆகணும். எதில் தீவிரவாதின்னா, ஏன்னா இந்த அடிக்கிறத உதைக்கிறதுலாம் இருக்க, நம்ம பேர் தீவிரவாதி இல்லை, உக்ரவாதி. வாதினா பேசுறது, வாதம் பண்ணுற. வாதம்னா வாதகான்னா என்ன அர்த்தம்? வததி இது வாதா. வாதகான்னா பேசுறது. பேசுகிறவனுக்கு பேர் வாதின்னு பேர். மந்தவாதின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப மெதுவாக பேசுகிறான், அது அவங்கெல்லாம் கேட்டுருவானோ. மிதவாதின்னா மந்தவாதி. அவாதி வாயே திறக்க மாட்டான். சில பேர் நமக்கே வம்பு, வேளா வேளைக்கு சாப்பாடு கிடைச்சதா தூக்கம் தூங்கினோமா, அதை விட்டு இந்த மத பிரச்சனை அந்த பிரச்சனை அரசியல் நமக்கு என்னத்துக்கு அப்படின்னு சொல்லி விட்டுடுவான் ஒருத்தன். அவாதி, வம்புக்கே வரமாட்டான். உதாசீனகா. இன்னும் சில பேர் பேசுவான், கொஞ்சம் பேசுவான், கொஞ்சம் எது இப்படி பார்த்து யாராவது ஏதாவது சொன்னா இல்லை நான் அப்படி சொல்லலைன்ட்டு போயிடுவான். மந்தவாதி.
ரொம்ப பேச மாட்டான், பயந்துடுவான். மிதவாதின்னா என்னன்னா கொஞ்சம் அளவாக அவங்களும் இருக்கணும் நம்மளும் இருக்கணும், ஆனால் அவன் லெவலில் இருக்கணும், நம்ம லெவலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மிதவாதி. அப்புறம் தீவிரவாதி. அது என்னது, நான் சொல்கிறது தான் அப்படின்னு சொல்லி தீவிரவாதம் பண்ணுறது. உக்ரவாதின்னா நான் ஓங்கி அடிக்கிறது. உக்ரவாதின்னா என்ன அர்த்தம், கடுமையாக பேசுறது, ரொம்ப கடுமையாக பேசுறது. தீவிரமாக பேசுகிறதுக்கும் கடுமையாக பேசுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்படி தான் சண்டையெல்லாம் ஆரம்பிக்கும். முதல்ல இப்படி மெதுவாக ஆரம்பிச்சு அப்படி தான் நினைக்கிறேன். இல்லாட்டி நேரடியாக ஆரம்பிச்சதுன்னா அந்த ஆளோட லெவல் வேறு. அதுக்கு ஸ்லோகமெல்லாம் இருக்கே, உத்தமே என்னது, உத்தமே க்ஷணகோபஸ்யாத் மத்தியமே கடிகாத்வயம் அதமே சியாத் அஹோராத்திரம் பாபிஷ்டே மரணாந்தகா. கோபம், பெரியவங்களுக்கு வர்ற கோபம் ஒரு க்ஷணம் தான் இருக்குமா. உத்தமே க்ஷணகோபஸ்யாத் மத்தியமே கடிகாத்வயம் 2 மணி நேரம் இருக்கும், ரெண்டாவது ஆளுக்கு நடுவில் இருக்கணும். இன்னொருத்தனுக்கு ராத்திரி முழுக்க எனக்கு சாயங்காலம் வரைக்கும் அவன் டிஸ்டர்ப் ஆகிடுவான். அதமே சியாத் அஹோராத்திரம், 1 டே அவுட். இன்னும் சில பேர் இருக்கான், எப்போ பார்த்தாலும் எரிஞ்சு விழுந்துட்டே இருப்பான். பாபிஷ்டே மரணாந்தகா. இல்லை, பாபிஷ்டனுக்கு மரணாந்தகம், சாகர வரைக்கும் அவனுக்கு கோபம் போகாது, ராகத்வேஷம் போகாது. வர்ணிக்க போகிறார். இந்த முமுட்சுத்துவம் தீவிரமாக இருக்கணும். முமுட்சுத்துவம் தீவிரமாக இருந்தால் தான் நாம் இதுக்கு டைம் கொடுப்போம், இல்லாட்டி டைம் கொடுக்க மாட்டோம். பாப்போம். அஹங்காராதி தேகாந்தான் பந்தான் அஜ்ஞான கல்பிதான் ஸ்வஸ்வரூபாவபோதேன மோக்துமிச்சாமுமுக்ஷுதா. அஹங்காராதி தேகாந்தான் பந்தான் அஜ்ஞான கல்பிதான் ஸ்வஸ்வரூபாவபோதேன மோக்துமிச்சாமுமுக்ஷுதா.